நீங்க படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு மாத்திரம் டாக்டர் வர நேரமாச்சு. என்னத்துக்கு இந்த குச்சியால் அடிச்சால அதுலயே வைத்தியத்துல நான் கொஞ்சம் கால பரவாயில்ல உணர்ச்சி வந்திருக்கும் போல் இருக்கு. அப்படியே நான் நடக்க கூட முடியும் போல் இருக்கு. முயற்சி பண்ணி பார்ப்போமே. அதனால நீங்க அங்க போய் நில்லுங்க. நான் எப்படியாவது வந்து பாக்குறேன். எங்க அப்படி போங்க. நீங்க போங்க. இதை பார்க்க முடியல. நான் உங்களை பாக்குறேன். அப்படிதான் கூப்பிடாதீங்க. புதலை கூப்பிடுற மாதிரி இருக்கு. நாயை கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஐயோ வந்துடுங்களே. நடக்க வந்துருச்சு. தயவு செய்து இனிமே இந்த வைத்தியம் வேண்டாம். உங்களுக்கு குணமாயிடுச்சு. நான் டாக்டருக்கு சொன்ன பிரகாரம் 2000 ரூபாய் கொடுத்துட வேண்டியதுதான். கொடுத்துருங்க. ஐயோ கால் வாங்கிருச்சு. ஐயோ டாக்டர் காலையில் போய் காக்காவில் இருந்துச்சா? ஏண்டா டாக்டர் வாங்க டாக்டர். டாக்டர் பாருங்க டாக்டர், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா நடந்தார் டாக்டர். இப்ப மறுபடியும் கீழே விழுந்துட்டார். ஏன் எனக்கு ஃபீஸ் தரதா சொன்னீங்களா? ஆமா டாக்டர். சரி அப்ப ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க வேண்டியதான். எங்க கிடப்பாரு? இந்த பரிதாபத்தெல்லாம் நீங்க இருந்து பார்க்க போறீங்களா? ஐயோ என்னால பார்க்க முடியாது டாக்டர். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன கூப்பிடுங்க. இவங்கிட்ட என்ன தனியா விட்டு போறீங்களா? நம்ம பேசிய ஒரு முடிவு போடலாம்னு நினைக்கிறேன். 2 பேருக்கு அதான் நல்லது. சரி பந்தயம் நீ என்னோட தான் கட்டியிருக்கிற. அனாவசியமா அந்த பொண்ணு கிட்ட ஏமாத்தி நீ பணம் பறிக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏண்டா நீ மரியாதை எழுந்து நடந்துரு. பந்தயத்துல விட்டு கொடுத்துரு. நான் 2000 ரூபாய் வாங்கிட்டு போயிடுறேன். அதான் நடக்காது. நான் நடக்க மாட்டேன். பந்தயத்துல தோல்வி அடைய மாட்டேன். ஏண்டா ஐ லவ் ஹர். நான் அவளை காதலிக்கிறேன். ஓ உன்னை காதலிக்கிறாளா? கேட்டு சொல்லண்டா. இதாண்டா எனக்கு வேணேன். நீ எழுந்து நடக்கிற வரைக்கும் அவகிட்ட உன்னை நெருங்க விட மாட்டேன்டா. 10 ரூபா எங்க அமெரிக்கன் பாரு. ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க வேண்டியதுதான். இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு போச்சு. அப்படியா? எங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசுறேன். ஒரு வார்த்தை இங்க பேசுங்க. இல்ல நீங்க தனியா வாங்க. வாங்க டாக்டர். மாறி போய் பேசலாம். இந்திரா இனிமே விட்டு பிரிய மாட்டீங்களே? பிரியவே மாட்டேன். அது போதுமே. கேட்டீங்களா டாக்டர்? என்னடா ஆச்சரியமா இருக்குதா? இன்னைக்கு காலையில தான் நானும் உங்க அம்மாவும் செங்கல்பட்டுல இருந்து வந்தோம். பாஸ்கரனுக்கு அம்மாவா நீ என்னவோ நல்லா தான் நடிச்ச. ஆனா என் திட்டம் தான் தோல்வி அடைஞ்சு போச்சு. பரவாயில்ல,
தேங்க்ஸ், நான் வரேன். உங்களை நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன நீங்க என்ன வேணும்னாலும் செய்யுங்க. ஆனா நிர்மலாவை விட்டுடுங்க. என்ன காதலிச்ச ஒரே ஒரு பாவத்துக்காக அவளும் என்ன போல இந்த நரக வேதனை அனுபவிக்க வேண்டாம். ஏ பாஸ்கர், நிர்மலாவுடைய ஆஸ்தியில எனக்கு ஒரு சல்லி காசு கூட கிடைக்காதுன்னு தெரிஞ்சுதானே நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கிறேன். ஐயோ இல்லவே இல்ல. இந்த கல்யாணத்தினால அவளுடைய சொத்து பூரா உங்களுக்கு கிடைச்சிருந்தா கூட அதனால நானும் நிர்மலாவும் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டோம். இந்த கல்யாணத்தினால உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும். அதன் பிறகாவது உங்க பிடியிலிருந்து விடுபட்டு நான் ஒரு தனி சுதந்திர மனிதரா வாழலான்னு நம்பித்தான் நீங்க என்ன மகன் சொன்ன போது கூட பேசாம இருந்தேன். ஊர் பேர் தெரியாத அந்த அம்மாவை என்னோட தாயார்னு சொன்ன போது கூட பொறுத்துக்கிட்டேன். கதவை தரங்க பாஸ்கர், கதவை தரங்க. இவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இவருடைய அப்பான்னு சொல்லி எதுக்காக என்ன ஏமாத்துறீங்க? யாரை ஏமாத்தணும்? லட்ச லட்சமான சொத்துக்கு ஏக போக உரிமை படைச்ச மாதிரி நடிச்சு நீதான் என்ன ஏமாத்துங்க. எதுக்காக உங்ககிட்ட அடிமை மாதிரி பயந்து சாகிறவர் உங்க பிடியில இருந்து தயவு செய்து விடுவிச்சுங்க. உங்களுக்கு வேண்டியது பணம் தானே, என் சொத்து புறாவை எடுத்துங்க. ஆனா இவரோட என்ன தயவு செய்து வாழ விடுங்க. என்ன தாராளம். உனக்கு ஒரு குழந்தை பிறந்து அதுக்கு 18 வயசானதுக்கு பிறகு எனக்கு நீ பணத்தை வாரி வாரி கொடுக்க போற. அதுவரையில நான் காத்துக்கிட்டு இருக்கணும். அப்படித்தானே நிர்மலா? பாஸ்கரனை வச்சுதான் நான் பணம் சம்பாதிச்சாகும். அதுவரையில பாஸ்கரமும் காதலன் கணவங்கிற விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சது அடுத்த நிமிஷமே பாஸ்கரனுடைய உயிர் போயிடும். பாஸ்கர், பாஸ்கர், ஏன் இந்த நாடகம்? யாரு? ஏன் பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க. இனிமே நான் யாருக்கும் பயப்பட போறேன், எதையும் மறைக்கவும் போறதில்லை. நான் சொல்றத கவனமா காணி நிர்மலா. கொஞ்ச நாளைக்கு முன்னாலே பாஸ்கர் அவரை ஒண்ணு செய்யாதீங்க, தயவு செய்து அவரை ஒண்ணு செய்யாதீங்க. நீங்க சொல்றபடியில நான் கேட்கிறேன். இந்த நிமிஷத்துல இருந்து நீ பாஸ்கரனை பார்க்க கூடாது. என் அனுமதி இல்லாம அவங்கிட்ட பேசவும் முயற்சி செய்யக்கூடாது. நீ போகலாம். I said get out! பாஸ்கர், calm down. இன்னொரு டாக்டரா? இது வரைக்கும் பார்த்த வைத்தியம் பார்த்தாரா? எங்க நிரஞ்சன் குமார் ஒருத்தன் போதுமே. சும்மா இருங்க. நிரஞ்சன் குமாரும் நீங்களும். அவர் பாக்குற வைத்தியத்துல எனக்கு அவ்வளவா நம்பிக்கை இல்ல. நான் வேற டாக்டருக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. எனக்கு 2 டாக்டரா? ஆளுக்கு ஒரு காலா? பேசாம இருக்க மாட்டீங்க வேணும். இப்ப அவர் வந்துடுவார். ஏன் இது வந்தாச்சு? வாங்க டாக்டர். எங்க பேஷண்ட் என்ன இப்படி அலையறாரு? கேஸே கிடைச்சது இல்லையா அவருக்கு? டாக்டர்னா அப்படித்தான், உயிரை காப்பாத்துறோம் இல்லையா? டைமே இல்ல. ஆமா, நீங்க தானே பேஷண்ட்? ஆமா. உங்களுக்கு கால் தானே ட்ரபிள்? டாக்டர் எப்படி கண்டுபிடிச்சீங்க? அங்கதான் டாக்டர். ஐயோ இது ஒரு கேள்வியா? நான் தான் சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன். இதெல்லாமா இப்படி செஞ்சதானா? உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த டாக்டர் இங்க இருக்கிறாரா? குட் மார்னிங் மிஸ்டர் வேணு. வர வேண்டிய நேரத்துக்கு வந்திருக்கீங்க. உன்னை தனியா விட்டு போக மனசு வரல, வந்துட்டேன். பை தி பை, இவர்தான் டாக்டர் நிரஞ்சன் குமார். எஸ் இவரே ராஜன். டாக்டர் ராஜன். எஸ் டாக்டர். அப்ப நான் எங்க வரீங்க? உட்காருங்க. டாக்டர் நிரஞ்சன் குமார், இப்படி ஒரு பேரை கேள்விப்பட்டது இல்லையே. நான் ரொம்ப நாள் அமெரிக்காவிலே இருந்துட்டேன். அங்கே இருந்திருக்கலாம். ஆமா டாக்டர், இந்த வியாதியை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? எஸ், இதுல நான் ஸ்பெஷலிஸ்ட். இந்த கேஸ்ல எனக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அப்ப நான் வரட்டா?
அவருக்கு எல்லா விஷயம் தெரியும் சொன்ன உடனே ஏன் எழுந்துச்சு ஓடுறீங்க? எனக்காக ஒரு கேஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. உசிர் இன்னைக்கோ நாளைக்கோ உசிராடிட்டு இருக்கு. நான் போய் தான் ஒரு வழி பண்ணணும். உடனே வச்சிடணுமா? போன உடனே கொஞ்ச நாள் தங்கிட்டு போட்ட அவசரம் இல்ல. டாக்டர், ஒரு சந்தேகம். இதுக்கு முந்தி இதே போல இவருக்கு கால் மரத்து போன போது நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணப்படுத்தினதாக மிஸ் இந்திராதேவி சொன்னாங்க. இருங்க 1 மினிட். இந்த கேஸுக்கு பச்சை தண்ணியை தவிர வேற எதுவுமே குடிக்க கூடாதுன்னு சொன்னீங்களாமே, ஏன்? இல்லையே, சுடு தண்ணி குடிக்கலாம்னு சொன்னேன். கேட்டு பாருங்க. இந்த மாதிரி வியாதிக்கு தண்ணி தான் குடிக்கணும்னு எந்த புத்தகத்துல படிச்சீங்க? தண்ணி குடிக்க கூடாதுன்னு எந்த புத்தகத்துல படிச்சீங்க? உங்க கேள்வி எனக்கு புரியல. அதெல்லாம் புரியாது. அமெரிக்கா மரம் தான் புரியும். போயிருக்கீங்களா அமெரிக்கா? போகல. ஐநாவரமா? டாக்டர் ராஜன். டாக்டர் நிரஞ்சன், அந்த தண்ணி விஷயம் நீங்க அதுலயே இருங்க. தண்ணி விஷயத்தை பத்தி நம்ம பேசுவானே, அதை பத்தி தான் பெரிய மனுஷங்களா பேசுறாங்களே. நோ, அதெல்லாம் நான் கேட்க வந்தது. இவர் காலை குணப்படுத்துறேன்னு சொல்லி கம்பால் அடிச்சீங்களாமே, ஏன்? கையில கம்பதாயா இருந்தது. வியாதி குணப்படுத்துறது பேஷண்ட் அடிக்கிறதா? பின்ன உங்களை அடிக்கலாமா? தப்பு இல்லையா? டாக்டர் அடி உதவுறாப்புல அண்ணன் தம்பி உதவ மாட்டான், தெரியாதா? நீங்க ஒரு டாக்டரா? எங்க டிகிரி வாங்குனீங்க? அதுவே தெரியல. நீங்க ஒரு டாக்டரா? நான் டாக்டரா இல்லையான்னு தெரியணுமா? மெட்ராஸ்ல யார வேணாலும் கேட்டு பாருங்க. நான் டாக்டரா இல்லையான்னு தெரியணுமா? அமெரிக்காவில் போய் கேட்டு பாருங்க. நான் வரேன். ஏ மிஸ்டர், உங்க காலை என்ன செய்யுது? ஒண்ணுமே செய்யலையே, அதான ட்ரபிள். கால் ரொம்ப கணக்குதோ? நான் இன்னும் வெயிட் போட்டு பார்க்கல. அது இல்ல, கால் ரொம்ப கணக்கிற மாதிரி ஒரு உணர்ச்சி உங்களுக்கு? உணர்ச்சியே இல்ல. உணர்ச்சியே இல்லையா? உங்களுக்கு அவர் டாக்டரா? இல்ல, அவருக்கு நான் பேஷண்ட். இந்த வியாதிக்கு வேற மருந்தே கிடையாது. ஆம்புடேஷன் ஆஃப் தி லெக்ஸ். காலை வெட்டி எடுத்துட வேண்டியதுதான். டாக்டர், வேற வழியே இல்ல. இப்பதான் தெரியுது நீங்க ஏன் அமெரிக்கா போகலன்னு. என்னுடைய சொந்த டாக்டர் நிரஞ்சன் குமார், இவ்வளவு பெரிய டாக்டர், அவர்கிட்ட ரொம்ப சாதாரணமா சண்டை பிடிச்சு வெளியே தோத்துட்டீங்க. எடுத்த உடனே காலை வெட்டிருந்தா அந்த டாக்டர் கூட பரவாயில்ல. இருக்கிறது 2 கால், அதையும் வெட்டிட்டா. பாத்துட்டா ஊர்ல எத்தனை நொண்டி பிச்சைக்காரங்க. அத்தனை பேர் உங்க பேஷண்ட் சார். காலை வெட்டினா வர சொல்லுமா? இந்த வயசுல நான் கால் போயிட்டா கண்ணு வண்டி உட்காந்துட்டு மிஸ் இந்திராதேவி, உங்க பேஷண்ட் ஒரு பெரிய ஃப்ராட். இனிமே எங்க டாக்டருக்கு வேலை இல்லை. போலீஸுக்கு போன் பண்ணுங்க. போலீஸ் போலீஸ் Get out. I said get out. யாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சி ஏற்பட்டா கூடவே தாங்க முடியாத துன்பமும் வரும். கொஞ்சம் நிர்மலா, நானும் உன்னை நல்லா கவனிச்சிட்டு வர்றேன். நீ ஏன் ஒரு மாதிரியா பேசுற? ஒண்ணுமில்லை. சொல்ல இஷ்டம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். வேணும், நீதான் புரிஞ்சுக்காம பேசுறேங்கிறியா? நிர்மலா, இதை பாரு, நானும் நீயும் கூட பிறக்கலனாலும் நமக்குள்ள ஏற்பட்டிருக்கிற சகோதர பாசத்தை யாராலும் பிரிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது உன் மனசுல ஏதோ சஞ்சலம் இருக்குங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்ற. ஏமா மறைக்கிற? சொல்லுமா. வேணும், நீயே அர்த்தம் இல்லாம எதையாவது கற்பனை பண்ணிக்காத. நான் நல்லாதான் இருக்கேன். சரி சரி, நான் பார்வதி மாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். நம்ம சாயந்தரமே புறப்படலாம். சேவாசங்கம் நீங்களா மறுபடியும் எங்க வந்தீங்க? புறப்பட்ட இடத்துக்கு திரும்பி வரதான மனுஷனுடைய வாழ்க்கை. உலகமே உருண்டையாச்சுங்களே. நல்லா பேச மட்டும் கத்துக்கிட்டு இருக்கீங்க. இதை வச்சுதான் என்ன ஏமாத்துனீங்க. இது பாருங்க, என்ன பார்த்து அந்த வார்த்தையை சொல்லவே சொல்லாதீங்க. நான் ஏமாத்துறதா இருந்தா உங்க வீட்டுல எவ்வளவு தனியா இருந்தேன். கையில கிடைச்செல்லாம் சுருட்டிட்டு போயிருந்துக்கலாம் இல்லையா? பின்ன ஏன் அப்படி எல்லாம் வேஷம் போட்டீங்க? எனக்கும் டாக்டர் நிரஞ்சன் குமாருக்கும் அவனை போய் டாக்டர் என் ஃப்ரெண்டு வாசவுக்கு ஒரு பந்தயம். அதனாலதான் இவனுக்கு டாக்டர். ஏமாத்துறதுக்கு நான் தான் ஆகப்பட்டேனா? எவையோ ஏமாறுவோம் நாங்க தேட முடியுமா? நீங்க கடைசிக்க தலையில கைய வச்சோம். இருந்தாலும் நீங்க செஞ்சது பெரிய தப்பு. உணர்றேன். பொய் சொல்லி ஏமாத்திருக்கீங்க. பொய் சொல்லாம ஏமாத்த முடியுங்களா? போதும் போதும், இந்த இடத்தை விட்டு போறீங்களா இல்லையா? போறேங்க. நேரா மதுரைக்கு போறேன். என் சொந்த ஊர் மதுரை தான். வேற போறதுக்கு எனக்கு ஊரும் கிடையாது. ஆனா ஒண்ணு மாத்திரம் சொல்றேங்க, உங்களை ஏமாத்த நினைச்சது நம்ம வாஸ்தவம் தான். ஆனா உங்களோட பழகினதுக்கு அப்புறம் எனக்கு மனசு வரல. பாருங்க, என் மேல எந்தவித தப்பும் கிடையாது. நல்லா விசாரிச்சுட்டேன் சார். நிர்மலா மதுரைக்கு போயிட்டாங்களாம். வேலையை கூட ராஜினாமா பண்ணிட்டாங்களா சார்? ஐயோ முத்து, நீ நாகலிங்கத்துக்கு பயந்து அவர்கிட்ட எங்க காதலை பத்தி சொன்னது எங்களை எந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்கு பாத்தியா? நான் என்ன சார் செய்யறது? என்ன மன்னிச்சிடுங்க சார். எனக்கு பல விஷயங்கள் தெரியும், ஆனா எல்லாத்தையும் சொல்ல முடியுதா? அதை தவிர எனக்கு பணம் சதா தேவைப்படுது. நான் உயிருக்கு ரொம்ப பயந்தவன் சார். அவர் வராது போல இருக்கு சார். ஒண்ணும் பேசிடாதீங்க. பாஸ்கர், நாளைக்கு நாம ஊருக்கு போறோம். 2 பேரும் புறப்பட தயாராங்க. இப்ப எதுக்கு வெளியூர் பிரயாணம்? பிசினஸ் விஷயமா. எந்த ஊருக்கு சார் போக போறோம்? என்னையே கேள்வி கேட்கிறியா நீ? நான் சொன்னதை செய்ய வேண்டியவங்க தானடா நீங்க 2 பேரும். எப்போ எதுக்கு எங்கன்றதெல்லாம் அனாவசியம். புறப்பட தயாராருங்க.